வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசு வனத்துறைக்கு ஒரு கோரிக்கையை நாங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து வைக்கிறோம். இன்னைக்கு தியாகராஜா காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை, அதுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். இந்த மலையை பாருங்க, எப்படி ஆக்கிரமிச்சிருக்காரு பாருங்க. எப்படி ஆக்கிரமித்து வேலி அடைச்சிருக்காங்க. இங்கிட்டலாம் பாருங்க, வேலியை போட்டு எப்படி அடைச்சி வச்சிருக்காங்க பாருங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஏரியா திருப்பரங்குன்ற வனத்துறை ஏன் இது மேல நடவடிக்கை எடுக்கல? இந்த தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ் அரசால் மக்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற ஒரு கல்லூரி. இந்த கல்லூரி என்ன செய்து நம்ம பாரம்பரியமாக எல்லோரும் பக்தி கொண்ட முருகன் கோயில் மலையவே இவர்கள் ஆக்கிரமித்து இங்கிட்டு வருகிற மயில்கள், முருகன் அந்த கோயில் வர மயில்களுக்கெல்லாம் ஒரு மேய விடாதபடி இவர்கள் வலையை போட்டு இந்த மாதிரி கம்பிகளை போட்டு தனக்கு சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். ஆகவே இந்த லோக்கல் இருக்க வனத்துறை அமைச்சரும் தமிழக முதல்வரும் உடனடியாக இந்த வனத்துறை ஆக்கிரமிப்பை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஏனென்றால் அப்துல் கலாம் மரங்களை நடுங்கள் சொன்னார். இந்த மலைகளில் மழை தரக்கூடிய மரங்களை நட்டா இந்த திருப்பரங்குன்ற பகுதியே மழையை பெய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த மலைகளிலிருந்து வருகிற ஓடைகளை இவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க. இந்த விவசாயிகள் தான் இவர்களுக்கு கல்லூரி கட்ட இடம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த விவசாயத்துக்கு கல்லூரிக்கு சொந்தமான சுப்பன் ஊரணியும் இவர் ஆக்கிரமித்திருக்கிறார்கள். இப்பொழுது மலையையும் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள். வனத்துறையினர் இதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். நீங்கள் எடுக்க தவறினால் மக்கள், விவசாயிகள், முருகன் கோயிலை சார்ந்தவர்கள் அனைவரும் இந்த தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜுக்கு முன்னாடி போராடி இந்த மலையை ஆக்கிரமிப்பை அகற்றுவோம் என்று தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜுக்கு நாங்கள் அப்துல் கலாம் அறிவியல் விவசாய சங்கத்திலிருந்து எச்சரிக்கை விடுக்கிறோம்.